வணக்கம் உறவுகளே. நான் வந்து கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய், தக்காளி எல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு அரைச்சிட்டு கூடவே கடலைப்பருப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். வெந்த கடலைப்பருப்பை இப்போ வந்து ஒரு மண் பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சது கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோசு கட் பண்ணணும் சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த வடிவத்தில் வேணாலும் முட்டைக்கோசு இன்னும் பொடியாக வேணாலும் நறுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு சீக்கிரம் வாங்குதுன்னு உப்பு சேர்த்துட்டேன். இது வந்து கடையாத கடலைப்பருப்பு வெந்ததை சேர்த்துருக்கிறேன். இப்போ அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டேன். இது வந்து நம்ம நல்லா வெந்தோன்னே அல்டிமேட்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்துவிட்டு நல்லா கூட்டு வந்து கடலைப்பருப்பும் முட்டைக்கோசும் கூட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.